பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க வறட்சியின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? சம்பாதித்த பணம் எல்லாம் பொத்த பையில போட்ட மாதிரி போயிடுது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலங்கி போயிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உன் ஜெபத்தை நான் கேட்கின்றவனாக இருக்கின்றேன். நீ பாவத்தை அறிக்கையிட்டு என்னிடத்தில் மன்றாடினபடியினால் நான் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காணொளி வாயிலாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அதாவது தீர்க்கதரிசி புத்திரர்கள், ஒரு மனுஷன் இறந்து போயிட்டார். அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அப்ப இறந்து போனோன்னு கடன் வாங்கி விட்டு இறந்து போய்விட்டார். அப்பொழுது இந்த கடன் கொடுத்தவர்கள் அவருடைய இந்த தீர்க்கதரிசி புத்திரன் மனைவியிடத்திலே உன் கணவர் கடன் வாங்கி விட்டு மரித்து போய்விட்டான், உன்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக எனக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி எலிசாவிடம் ஓடி போய் இந்த நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கின்றார். அப்போது எலிசா கேட்கின்றார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவள் சொல்கின்றார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது எலிசா சொல்கின்றார், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் நிறைய பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு அங்கே இரு அப்படின்னு சொல்றப்ப அதே மாதிரி அந்த பெண்மணி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த எண்ணெய் பெருகி நிரம்பி வழிகின்றது. சகோதர சகோதரிகளே, அந்த பெண்மணி தன் மகனிடத்தில் கேட்கின்றார், வேறு பாத்திரம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது இல்லை என்று சொன்ன பொழுது அது நிற்கின்றது. சகோதரர்களே, இங்க நீங்க பார்க்கும் பொழுது கடனை அடைக்க வழி இல்லாம ஓட்டாண்டி ஆயிடுச்சு அந்த ஃபேமிலி. அப்ப என்ன ஆயிடுச்சு, கடன்காரன் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த பெண்மணி தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினிடத்தில் இப்படி காரியத்தை சொன்ன பொழுது எலிசா சொன்ன ஆலோசனையின்படி செய்தபடியினாலே அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. எலிசாவினிடத்தில் வந்தபோது சொல்கின்றார், இதை கொண்டு உன் கடனை அடைத்து மீதியானதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கின்றார். அப்ப எக்ஸ்ட்ரா கொடுக்க வைக்கிற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகோதரர்களே, இப்ப இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த தீர்க்கதரிசி புத்திரரை போல கடன்பட்டவர்களாக அநேக கடன்காரர்கள் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா சகோதரர்களே? இந்த பெண்மணி எப்படி அந்த எலிசாவினிடத்தில் வந்தாலோ அது போல இன்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வாருங்கள் சகோதர சகோதரிகளே. உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக இயேசு கிறிஸ்து மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளை நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.